எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய அபிஷேக் அவர்கள் மாசான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள்லாம் ஆடி போயிருக்கிறாரு, அசந்து போயிருக்கிறாரு. அப்படிப்பட்ட விஷயத்தை நம்முடைய அபிஷேக் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. சரிகமபா சீசன் 5 வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய அபிஷேக் அவர்கள் அமைதியாக இருந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இவங்க தொடர்ந்து சாதனைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு விஷயத்தை பற்றியும் இது குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நேயர்களே, நம்முடைய அபிஷேக் அவர்கள் கடைசியாக சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் வெற்றி அடைந்து விட்டாங்க. அவங்க அந்த கோப்பையை அடையும் போது, அந்த கோப்பையை வாங்கும் போது நம்ம எல்லாருக்கும் நாம் எல்லாம் வெற்றி பெற்ற மாதிரி, நம்முடைய வீட்டில் ஒரு சிறு பாப்பா வெற்றி பெற்ற மாதிரி இருந்துச்சு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அவர்கள் யாருடைய உதவியுமே இல்லாமல் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இருந்தாலும் தன்னந்தனியாக இசையை கற்றுக்கிட்டு தன்னந்தனியாக சரிகமபால போய் கலந்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய அப்பா அம்மாவையே கன்வின்ஸ் பண்ணி இந்த போட்டியில் வந்து கடைசியில் வெற்றியும் பெற்றுட்டாங்க. இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏஆர் ரகுமான் முதற்கொண்டு, சித்ராமா முதற்கொண்டு, ஜானகியம்மா முதற்கொண்டு எல்லாருமே கருத்து சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த பாப்பா எங்களை எல்லாம் விட ஒரு பெரிய லெஜெண்டாக கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கும் மேலே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர், பிக் பாஸ் மற்றும் சரிகமபால இதற்கு முன்னாடி நடந்த 4 சீசன்களாகட்டும், இதற்கு முன்னாடி வெற்றி பெற்றவங்க யாருமே மக்களுடைய ஆதரவு பெற்றவர்கள் கிடையாது. மக்களுடைய ஆதரவு பெற்றவங்க யாரையுமே இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெற்றி பெற விடுறதே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் நம்ம எல்லாருக்குமே பயமாக இருந்துச்சு, சரிகமபா சீசன் 5 நடக்கும்போது அபிஷேக் அவர்கள் வெற்றி பெறுவார்களா, இல்லை இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவரை 2வது பரிசுக்கோ இல்லை பரிசே கொடுக்காமலோ பண்ணுவாங்களா பயம் இருக்கும்போது முதல் பரிசு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு. மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவுலாம் இல்லையா, ஒட்டுமொத்த ஆதரவுமே நம்முடைய அபிஷேக் அவர்களுக்கு தான் இருந்துச்சான். ஒருவேளை இந்த தடவையும் இதற்கு முன்னாடி பண்ண மாதிரி பண்ணால் சரிகமப்பாவே ஓடாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கான். அதற்காகத்தான் அபிஷேக் அவர்களுக்கு முதல் பரிசு கொடுத்துருக்குறாங்க. இப்படி இருக்க நேயர்களே, நம்முடைய அபிஷேக் அவர்கள் தற்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய பாட்டுக்கு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிவிகே தொண்டர்களாகட்டும் எல்லாருமே வந்து முதல்வர் விஜய் அவர்களுடைய பாடல்களை கேட்கறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்கன்னு. அது அபிஷேக் அவர்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கின்றதுனால நம்முடைய அபிஷேக் அவர்கள் அவங்க எல்லாருமே கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பாடலை வந்து பாடியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே கேட்டது அபிஷேக் அவர்கள்கிட்ட முதல்வர் விஜய் அவர்களுடைய பாடலை பாடுங்கன்னு மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய அபிஷேக் அவர்கள் இந்த இடத்துல ரசிகர்களை குஷிப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக, எல்லாத்துக்கும் மேலே முதல்வர் விஜய் அவர்களுடைய தீவிரமான ரசிகை நம்முடைய அபிஷேக் அவர்கள். அவங்க வந்து 3-4 விஜய் அவர்களே பாடின பாடலை மூச்சு விடாமல் தொடர்ந்து பாடியிருக்கிறாங்க. அதாவது ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே நிற்காமல் பாடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாட்டு பாடுறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்னு. கொஞ்சமாவது பாட்டு பாடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் 2-3 நிமிஷம் நடுவில் பிரேக் பண்ணிப்பாங்க. ஆனால் அபிஷேக் அவர்கள் நிறுத்தவே இல்லை. டக்குன்னு வாய்ஸை சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு பாட்டுடைய டோனுக்கு ஏற்ற மாதிரியும் வாய்ஸையும் மாற்றி இத்தனையும் விஜயுடைய குரலில் பாடியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களும் பிரமித்து போயிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க, நாங்கள் கேட்டது ஏதோ ஒரு சின்ன விஷயம்தான், நீங்கள் ஒரு பெரிய ட்ரீட்டே கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்முடைய அபிஷேக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் எங்களுடைய அண்ணன் முதல்வர் விஜய் அவர்களை ரொம்பவே பிடிக்கும். இந்த ஒரு சான்ஸை பயன்படுத்திட்டு அவருடைய பாட்டெல்லாம் நான் ரொம்பவே பிடிச்ச பாடலை நான் பாடினேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாகவே சரிகமபாவை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அபிஷேகா பாப்பாவை எனக்கு அவங்களுடைய பாடல் ரொம்பவே பிடிக்கும். இப்போ அவங்க பண்ண இந்த ரீசண்டான ஒரு மாசான விஷயத்தையும் பார்த்தேன். பல பாடல்களை நானே கஷ்டப்பட்டு பாடுற பாடல்களை தொடர்ந்து மூச்சு விடாமல் பாடினதெல்லாம் பெரிய விஷயம். எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அப்படியே பிரமிச்சு போய் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாராம். இந்த விஷயத்தை பற்றி நேயர்களே உங்களுடைய கருத்துக்களை என்ன மறக்காமல் கன்பாஸை தெரிவிங்க. நன்றி.